ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஏய் சாய், நீயும் பாடு. வீடியோ எடுக்கவா? எடு. மாரி என்ஜாய் என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி நீ பாட்டு பாடு. மாரி இந்த இந்த மாரி. அப்பா ஏதோ ஃபோன் வருது. கவி. ஹலோ. ஏய், ஆ ஃபோன் பேசாத. சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா சார்? சிக்னல் இல்லை, வெளியே போய் பேசிட்டு வரேன். ஹலோ, கேக்குதா சார்? பிஸிலாம் இல்லை சார், ஃபேமிலியோட ஒரு சின்ன அவுட்டிங். சொல்லுங்க சார். போடலாமா? என்ன பாட்டு? குக்கு குக்கு. பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம் சார் எல்லாத்தையும். 5 மாதம் வளர்த்தேன் அழகு. பிளான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார்? நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமாம் சார். ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை மட்டும் இருக்கு சார். எஸ் சார், நான் வந்துடுவேன் சார். ஓகே சார். ஆமாம் சார். இல்லை சார், கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நம்ம தான் சார். நாய் நரி பூனை குண்டா ஏரி குளம் கூட சொந்தமாடி என்ஜாய் என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னா அம்மா ஏ அம்பா.
ஒன்றும் கிடையாது, யாரும் இல்லை. முதல்ல ரிலாக்ஸ் பண்ணு. நீ ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல, நான் தான் வந்துட்டேன்ல. ஒன்றும் கிடையாது, ரிலாக்ஸ் பண்ணு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? நீ இங்கே வா, எந்திரி வா. இப்படி இந்த உட்கார் உட்கார். என்னாச்சுடா? என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அங்கே யாரும் இல்லை. நீ முதல்ல அதான் நான் இருக்கேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதான் நான் கூட இருக்கேன்ல. இந்த பாரு, இங்கே பாரு. 3 பேர் கார்ல போயிட்டு இருந்தோம்மா. அப்போ ஒரு குரூப் கால் வந்துச்சு. நீ கார்ல இறங்கணுனே. சரி சரி. யாரோ மாஸ்க் போட்டுட்டு யாரோ அடிச்சாங்க. நான் பார்த்தேன். சரி, எனக்கு தான் ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் ஆகாது எனக்கு. சரியா? உனக்கு ஒன்றும் கிடையாது, நான் கூட இருக்கேன். சரியா? ரிலாக்ஸ். ஹரி ஹரி ஹரி, நதிங் டு வரி. சரியா? நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஷி ஷுட் பி ஓகே. ஒரு 2 பில்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் சம்திங் ஜஸ்ட் கிவ் மீ a call எனி டைம். ரொம்ப யோசிக்காதடா, ரமாவை பார்த்துக்கோ. நான் வரேன். ஒன்றும் இல்லை, நீ படு, நான் பார்த்துக்கிறேன். ரமா. ஹலோ மாப்ள, நீங்களா? எங்க ரமா? எங்க? சொல்லுங்க அத்தா. ஏன் போனையே எடுக்க மாட்டேங்கிறா? எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கேன் நான் போன். என்னாச்சு அவளுக்கு? இல்லை, டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுத்துட்டு இருக்கா. டயர்டா இருக்கா? ஏன் உடம்பு கிடம் சரியில்லையா அவளுக்கு? இல்லை அத்தை, ஏதோ ஒரு கனவு கண்டா போல இருக்கா, அதான் பயந்துருக்கா. கனவா? என்ன மாப்ள சொல்றீங்க? என்ன கனவு கண்டா? நாங்கள் 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது யாரோ முகமூடி போட்டவன கொண்டுட்டு ரமாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி. ஐயோ, அது ஒன்றும் இல்லை அத்தை, எல்லாம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இல்ல மாப்ள, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. இப்ப எதுக்கு இந்த மாதிரி கனவு அவளுக்கு வரணும்? அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க அத்தை, கடவுளே. நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். சரி, சாய் எங்க? சாய் என்ன பண்றா? அவன் வெளியில் விளையாடிட்டு இருக்கான். சரி.
சரி மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் அவ கூடயே இருங்க. நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே அத்தை. ரமா, ரமா, ஹரி, என்ன ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சரி, நான் ஆஃபீஸ் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஆஃபீஸ்க்கா? இப்போ என்ன ஆச்சு? உனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மீட்டிங் தான், போய் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? ஐயோ ஓகே. என்ன சார், ஸ்கூலுக்கு போகலையா? அப்பா நேத்தே சொன்னலப்பா, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேப்பா. ஸ்போர்ட்ஸ் டேனா ஸ்கூலில் தானே இருக்கணும், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா அதெல்லாம் போர்ப்பா. சரி சரி ரமா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். டேய், அம்மா பார்த்துக்கோ, சரியா? சரிப்பா, பாய். சொல்லுடா. சார் எங்கே இருக்க? கிளைண்ட் வர டைம் ஆயிடுச்சுடா. வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம்டா, நான் வெயிட் பண்ணுறேன். கிளம்பிட்டேன். பார்த்து வா. வந்துடுறேன், பாய். என்னங்க நடக்குது? லிட்டரலா செத்துலாம் போல இருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டையும் மாத்தி பார்த்தாச்சு, ஆனா பிரச்சனை முடியற மாதிரி தெரியல. இவங்க 2 பேருக்கும் நேரம், காலம், ராசி, நட்சத்திரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை சாமி, அவங்களா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க.
இந்த 2 ஜாதகமும் ஒண்ணுக்கொண்ணு பக்கத்திலே நிற்கக்கூடாது. உயிருக்கு மேலான பழியையும் வழியையும் கொடுக்கக்கூடிய ஜாதக நேரம் இது. உங்க குலதெய்வத்தை வேண்டி, உங்க குலதெய்வத்தால மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும். ஹாய் மச்சான், செல்வா கேக்குதா? டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல மூவ் பண்ணுங்க. செல்வா கேக்குதா? லெஃப்ட்ல மூவ் பண்ண சொன்னேன். ட்ரெயின் ரைட்ல போயிட்டு இருக்கு. சிக்னல் கிடைக்கல. கேக்குதா? சார், கடந்த 10 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை சார். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க சார். நீங்க பார்த்து ஜாக்கிரதையா போங்க சார். பார்த்து சார். டேய், இங்க நடந்த விஷயத்தை வச்சு வேற யார்ட்டையும் கோவத்தை காட்டிடாத, சரியா? ஆல்ரெடி ஆஃபீஸில் 1008 வேலை பெண்டிங் இருக்கு. வீட்டில் எதுவும் சொல்லிக்காதரா, எஸ்பெஷலி ஏமா கிட்ட. முடிஞ்சா ஈவினிங் வா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடலாம். சரி, பார்த்துக்கோ. ஓகேடா.
ஹரி ஹரி என்ன அதுக்குள்ள வந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து? நான் தான் சொன்னேன்லம்மா, ஒரு சின்ன மீட்டிங்னு. அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. நீ பேசுறியா? ஃபோன் எங்க? எடுத்துட்டு வரேன். என்ன ஹரி? என்ன மாப்பிள, நீங்களும் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, அவளும் போன் எடுக்க மாட்டேங்கிறா? இல்ல அத்தை, ஒரு சின்ன மீட்டிங் இப்பதான் முடிஞ்சது. சொல்லுங்க அத்தை. உங்க 2 பேர் ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சேன் மாப்பிள. பார்த்துட்டு நேரம் ஏதோ நல்ல பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு மாப்பிள. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க அவ்வளோலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அத்தை. நானும் ரமாவுமே குலதெய்வம் கோயிலுக்கு வரலான்னு இருக்கோம். ஐயோ மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். அவரும் அதான் சொன்னாரு, குடும்பத்தோட போய் குலதெய்வம் கோயில்ல படையல் போட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. நான் போய் இதை மாமா கிட்ட சொல்றேன். நீங்க எப்ப மாப்பிள கிளம்புறீங்க? இன்னும் 2 நாள்ல ஃபேமிலியோட வந்துடுறோம் அத்தை. மச்சான், இன்னும் அதே நினச்சிட்டு இருக்கியா? எனக்குலாம் அல்ல இல்லை தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச மாமா ஒருத்தர் மதுரையில் இருக்காரு, அவர்கிட்ட பேசினேன். கடா வட்டி சாமி கும்பிட்டா எல்லாம் சரியாயிடுன்றாரு. என்ன சொல்ற? ஆமாண்டா, அத்தையும் தான் சொன்னாங்க. குலதெய்வம் கோயில் போயிட்டு ஒரு படையில போட்டாலாம் சரியாயிடும். கடா வெட்டுறோம்டா, நீ வந்துருவல்ல? டேய் கண்டிப்பாடா, நான் இல்லாமல் எப்படா? சரி, எப்போ கிளம்புற? மச்சான், ஏமா அப்பா வேற ஏதோ அதோ இதுன்னு டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் சைட் ஒர்க் ஒன்றும் முடியல, அதை முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன். சரி, ஃபேமிலியோட வந்துடணும், சரியா? டேய் கண்டிப்பாடா. ஆமாம், ரமா எங்க? ரமா எங்க வீட்டில் தான் இருக்கா. நீ பாட்டு அவள்கிட்ட போய் எதையும் உளறி தொலைச்சிடாத, சரியா? நான் காரை சர்வீஸ் விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சரி கிளம்பலாமா? நீ பின்னாடி உட்கார, சேஃபா இருக்கும். பாத்தியாரு, ஸ்கூலை கட் பண்றோம்னா அவ்வளோ சந்தோஷம்ல உனக்கு. பார்த்து உட்கார்றா. ரமா, எல்லாம் ஓகே தானே? ஹாப்பி இல்ல? சீட் பெல்ட் போட்டுக்கோ. ஒழுங்கா உட்காரு, சரியா? சரிண்ணே, வரோம், பார்த்துக்கோ. என்னவா அந்த சங்கர்ராஜனுக்கு? மச்சான்,
பேருக்கு தான் பிரசிடண்டா இருக்கானா? சுத்தி உள்ள ஊருக்காரங்க பெரிய இடத்த ஆளுங்கெல்லாம் உங்க பேச்சத்தான் கேக்குறாங்களா? டேய், பேச்சை கேட்கணும்னா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணும். லாஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க சொன்னீங்கன்னா ஊரே சேர்ந்தவனுக்கு ஓட்டு போட்டுச்சு. இவ்வளவு நாள் ஊரை பத்தி சாதி சனத்தை பத்தி கண்டுக்காதவன் கரெக்டா எலெக்ஷன் டைம்ல வந்து ரோடு போறன்னு வந்து சீனா போடுறான் மாமா. ஏய், அவன் சீனை போடட்டும் ரோட போடட்டும், ஆனா ஓட்டு நாம தானே போடணும். பாத்துக்கலாம் விடு மாமா. நான் சொல்றது கேளு. ஏய், கோவப்படாத. சும்மானா அவன் போஸ்டர் போய் கிழிக்கிறது, அவன் காருக்கு முன்னாடி கருப்பு கொடி காட்டுறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவனை எங்க தட்டணுமோ அங்க தட்டி கொடுக்க வேண்டியதை கொடுப்போம். என்ன சரிதானே? சரிங்க மச்சான். அப்ப நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருங்க. வாங்க. என்னங்க அவங்க வந்துட்டாங்க. கணேஷ் போய் லக்கேஜ் எடுப்பா போ. பாட்டி ஹாய் சாய். தாத்தா இங்க பாத்தீங்களா? என்ன இவ்வளவு பிரைஸ்? எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேன். வாங்க மாப்ள. செஸ், மைண்ட் கேம், இது எதுக்கு? உள்ள வாங்க மாப்ள. கூட்டிட்டு போறோமா? வாங்க. வெரி குட் சூப்பரா. அம்மா, இன்னும் அப்பா அப்படியே தான் இருக்காரா? அவரை பத்தி தான் தெரியும்ல. அவர் கிடக்குறாரு விடு. ஆமா, நீங்க ஏன் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அப்புறம் மாப்பிள்ள தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏண்டி பதற? நீ கனவு கண்டு பயந்தது சொன்னாரு. குலதெய்வம் கோயில் போடுன்னு அவரே சொன்னாரு. அப்புறம் தான் எனக்கு நிம்மதி ஆச்சு. நம்ம ரமாவோட மெமரி பாக்ஸ் எங்க இருக்கு? இப்ப மட்டும் வந்து பேசுங்க. அங்கதாங்க பீரோ மேல வச்சிருக்கிறேன். மெமரி பாக்ஸ்ல என்னது தாத்தா? அது அங்க இருக்குது பாரு, வா காமிக்கிறேன். நேத்து வரைக்கும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. எங்க தூக்கி வச்சிருக்காள். இப்ப பாத்தியா பேரனை பார்த்த உடனே சந்தோஷத்தை? இதத்தான் பெத்த பிள்ளையோட பேர பார் சர்டிபிகேட் பாத்தியா? சூப்பர் தாத்தா. இதெல்லாம் அம்மாடா. ஆமாடா, எவ்வளவு கப்புங்க பாரு. நிஜமாவா தாத்தா? ஆமாடா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இது பாரு எத்தனை வாங்கி இருக்கறா பாரு. தாத்தா இது என்ன தாத்தா? அது உங்க அம்மா மைம் ஷோ பண்ணா. இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே யாருமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அப்ப வாங்கினது இது. தாத்தா தாத்தா நான் இதை எடுத்துக்கிறேன் தாத்தா. ஐயோ வேணாம், அவ திட்டுவா. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா, செம்மையா இருக்குது தாத்தா. சரி எடுத்துக்க. ஹாய். அவளுக்கு தெரியக்கூடாது. டேய், என்னடா பண்ற? எங்க அவன்? சாய் எங்க அவனை காணோம்? ரமா, ஏய் என்ன ஆச்சு உனக்கு? போய் மூஞ்சி கேட்க கழுவிட்டு வா போ. வந்ததுல இருந்து இந்த பொண்ணு முகமே சரியில்லையே. சாய், சாய். அது பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. அது அன்னைக்கு திடீர்னு காதல் கல்யாணம் அப்படின்ன உடனே ஒன்றும் புரியல. அது இல்லாமல் என் பக்கம் ஊர் ஜாதி அப்படின்னு அது வேற. அதான் சண்டை தகராறுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப நாள் பொண்ணை பிரிஞ்சிருக்க முடியல. அது பேர பிள்ளைய வேற பார்க்காம இருக்க முடியாது. அதான் ஏதாவது தப்பா இருந்தா நான் தான் உங்கள்கிட்ட சாரி சொல்லணுமாமா.
அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரமாவா லைஃபா நீங்களான்னு பார்க்கும்போது ரமாவும் லைஃபும் தான் எனக்கு முக்கியமாக பட்டுச்சு. அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி உங்களை காயப்படுத்தணுமோ இல்லை உங்கள் விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் பண்ணணும்லாம் ஒன்றுமே இல்லை மாமா. ஒரு அப்பாவாக எல்லாருக்கும் இருக்கிறது தான். சாரி மாமா, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து என் ஈகோ விட்டு பேசியிருக்கணும். பட் வேலைன்னு அப்படியே சாரி மாமா. வாடா, இதுல இது வேற. ஒழுங்கா இருக்க மாட்டேன், வா. அப்பா, எதுக்கு அவனுக்கு அந்த மாஸ்க் எடுத்து கொடுத்துருக்கீங்க? அது பேர பையன் விளையாடுறதுக்குன்னு கேட்டான். என்ன இப்போ? இந்த வீட்டுல யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு. ஏய் ரமா, ஐயோ, பிடிக்காததை பண்ணா உங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? டேய் வாடா, வா. அடிச்சாலான்னா இல்ல. ஏய் ரமா, அவன் தான் ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான். அதான் மாமாவும் சொல்றாருல. சும்மா இரு ஹரி, உனக்கு எல்லாம் தெரியும்ல. சரி, உன் ஊர்ல ரொம்ப பிரமாதமா இருக்குமாமே, வா சுத்தி காட்டு. நானும் வரல. ஏய் வா, சின்ன பொண்ணு மாதிரி எல்லாத்துக்கும் வா வா. என்னண்ணே, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? பாய். வரேண்ணே. இந்த நேரத்துல இங்க நிக்க கூடாது, கிளம்புங்க. ஆச்சி, ஊரை பத்தி தெரியாம போட்டோ எடுத்துட்டு தெரியுதுங்க. பட்டாதான் தெரியும். போ போ. சார், அந்த விண்மில் பக்கம் மறுபடியும் எதையோ பார்த்ததா ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க சார். அந்த பக்கம் தனியாக போக எனக்கே பயமா இருக்கு சார். ஐபீம் போடுங்க. என் மாமா பையன். மாமா எவ்வளவு கெத்தா வாழ்ந்த மனுஷன் தெரியுமா? இவனாலதாங்க தலை குனிஞ்சு நிக்கிறேன். அதனாலதான் போலீஸ் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். இவன் என்னன்னா ஜாலியா ஊரை சுத்தி திரியா. சார் விடுங்க சார். இல்ல ராமலிங்கம், எங்க மாமாவை பார்த்தா நானே போலீஸ் ஆனேன். அந்த மனுஷனை என்னால இப்படிலாம் பார்க்க முடியல. எங்க போவான்? ஒரு நாள் மாட்டுவான்ல, அன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டுறேன். தருமபுரி மாவட்டம் நத்தம் காலனியைச் சேர்ந்த இளவரசன் மாற்றுச்சாவடியைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணை காதலித்து வந்தார். இருவரும் ஊரை விட்டு வெளியேறி 2012 அக்டோபர் மாதம் திருப்பதியில் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களின் திருமணத்தால் மனமுடைந்த திவ்யாவின் ஹரி, நான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப வருஷம் ஆச்சுல இது மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஊருக்கு வந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ் யூ. ஹே,
என்ன பேசுற நீ? ஒன்னையும் சாயும் விட லைஃப்ல எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. புரியுதா? லவ் யூ டூ. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக நடைபெற்ற கொலைவெறி தாக்குதலில் உயிரிழந்த சங்கரின் உடலுக்கு டேய், உங்க அப்பாவுக்கு ஏதாவது முக்கியமான போனா இருக்கு போதுடா, கொண்டு போய் கொடு போ. தாத்தா போடா. டேய் டேய் பாத்து பாத்து இப்ப உள்ள போற. அப்பா இந்த ஆனந்தாங்கல் தொல்லை தாங்க உள்ளப்பா, கால் பண்ணே இருக்காரு. காமி. சொல்டா. மச்சான் சாரி மச்சான். மச்சான் ஒரு 4-5 மீட்டிங் இருந்ததா மச்சான் மிஸ் பண்ணிட்டேன். அதுவும் வரவல்ல வேற ஏமா வீட்டில் அவங்க அப்பா வேற டாக்குமெண்டேஷன் சொல்லி உயிர் எடுத்துறாரு மச்சான். சாரி மச்சான், இப்பதான் உன் மிஸ் கால்லாம் பார்த்தேன். எதுக்கு இத்தனை சாரி மச்சான்? சத்தியமா நீ இவ்வளவு சீரியஸ் எல்லாம் பேசாத, சிரிப்பு தான் வருது. டேய் சரி, நீ எப்ப கிளம்ப போற? நான் கிளம்போது என் கூடயே வாடான்னு இல்ல, நீ தான் நீ போ, நான் பின்னாடி வரேன்னு. ஆனந்தண்ணா பேசுறேன். சொல்லுமா அண்ணா, நாளைக்கு கோயில்ல கெடா வெட்டி பூஜை பண்றாங்க, மறக்காம வந்துடு. என்ன மறக்காம ஹேமா கூட்டிட்டு ஃபேமிலியோட வந்துடணும். கண்டிப்பாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், மாப்பிள்ளையும் மாமாவும் தோஸ்த் ஆயிட்டாங்க, அத பாக்குறதுக்காவது வந்துடுனா. அடேங்கப்பா, இது எப்ப நடந்தது? பாரு. சரி கண்டிப்பா வந்துடுறேம்மா, நீ சொல்லி வராம இருப்படா. சரி, எங்க வா? ஒரு நிமிஷம். ஓகே மேன், see you in the morning. சீக்கிரம் வந்துரு. அப்புறம் மச்சான் சொல்லு மேன். ஒரு சின்ன ஹெல்ப் சொல்டா. மாமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு, அதை நீ வரும்போது வாங்கிட்டு வந்துரு. ஹே மேன், கல்யாணத்தப்போ வாங்காத வரதட்சணைய இப்போ போய் கரெக்ட் பண்ணிட்டியா? நீ வேற ஏன்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்கிட்ட சொல்ல யோசிச்சு சொல்லாம மறைச்சிட்டார், அதான் சொன்னாங்க. அதான் நீ வரல, வரும்போது வாங்கிட்டு வா, சரியா? ரைட் ஓகே, நான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன். மாமாட்ட சொல்லி நம்மள ஸ்பெஷலா கவனிக்க சொல்றேன்னா? கவனிச்சிட்டா போச்சு. வா வந்து சேரு. ஹரி. டேய் ஹரி, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. நான் என்னடா இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு கண்ணாடி கூட வர இல்ல? படா. டேய் இல்ல சொல்லுங்க. டேய் கணேசா, போய் பக்கத்து வீட்டுல கண்ணாடி வேணுவா? கண்ணாடியா? கண்ணாடிலாம் இல்ல, கண்ணாடிலாம் பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? ஏன் உங்க ஊர் ஒருத்த முடிஞ்சு பாக்குற மாதிரி இருக்காதா? இல்லையே, நம்மலாம் நல்லா தானே இருக்கா. டேய் போய் வாங்கிட்டு வாடா. இல்ல கண்ணெல்லாம் பார்க்க கூடாது, கண்ணெல்லாம் பார்த்தா வந்துரும். என்னடா வந்துரும்? டேய் எங்கடா போற? கண்ணெல்லாம் பார்த்தா வந்துரும். டைம் ஆயிடுச்சு, தாத்தா திட்ட போறார். சீக்கிரம் போ, கதவை தரேன். போ இந்தா இதை வாங்கிக்கோ. தள்ளி உட்கார். போலாங்க. கிளம்பு. கடவுளே, உன்னை நம்பி வந்திருக்கிறேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு குறைவு இல்லாம தீர்க்க ஆயுசா இருக்கணும், என் பேர புள்ள நல்லா இருக்கணும். மாப்பிள்ள, இந்தாங்க மாப்பிள்ள, வாங்கிக்கங்க. என்ன மாமா, இதுக்கா நாங்க வந்தோம்? எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்பட மாட்டீங்கன்னு. ஆனா எனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன்? பேரனுக்கு கொடுக்கறதா நினைச்சுக்கங்க. வாங்கிக்கங்க. வாங்கிக்கோ. சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோங்க மாப்பிள்ள. நான் மாமா, நம்மள அசிங்கம் பண்ணிட்டு போனவனுக்கு சொத்து எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்தா சாமி கும்பிட வந்த மாதிரியே தெரியலையே, சொத்து எழுதி கொடுக்க வந்த மாதிரியே தெரியுது. நான்ப்பா ஹரே, நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்பா நீ. டேய் என்னடா வாய் ரொம்ப நீளுது? சண்முகம், சொல்லி வை, தோலுக்கு மிஞ்சி வளர்ந்துட்டானேன்னு பாக்குறேன். மரியாதை கெட்டு போயிடும். மாமா அப்ப என்ன பேசிட்டு இருக்க? மன்னிச்சுங்க மச்சான். அவன் கிடக்குறான், நீங்க வாங்கிக்கங்க மாப்பிள்ள. மச்சான் எல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. எனக்குன்னு ஒரு காலம் வரும். வருது போ, அப்ப பாத்துக்கிறேன். போடாங்கறோம்ல. என்னத்தடா பாத்துக்கிறது நீ? இது என்ன உங்க போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா? போடா. ராத்திரிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. யாரு பண்ணது, எதுக்கு பண்ணதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மாசத்துக்கு இந்த ஊர் பக்கம் தலையை காமிக்காதீங்க.
அப்படிங்களா? ஆமா தம்பி, ஐயா வீட்டு தோட்டம் கூட அமோகமா விளைஞ்சிச்சு. ஒரு நிமிஷங்க. சார். எஸ் சார், சொல்லுங்க சார். பிஸிலாம் இல்லை சார். ஷோர் சார், கண்டிப்பா உடனே வந்துடுறேன் சார். ஓகே. ஏய் ரமா, 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 நம்பவே முடியலடி. பாரு, வந்தோம், சாமி கும்பிட்டோம், பூஜை பண்ணோம், கிளைண்ட் கால். ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட் ரேட் ஓகே ஆகாம இழுத்துட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, இப்போ அவங்களே ஃபோன் பண்ணி ரேட் ஓகேங்கிறாங்க. நாளைக்கே வந்து லிக்விட் கேஷ் பே பண்றேன்றாங்க. சத்தியமா என்னால நம்பவே முடியல. எப்படி நடந்துச்சுனே தெரியல. உண்மையிலேயே அத்தைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அத்தனால தான் குலதெய்வம் கோவில் போனோம், சாமி கும்பிட்டோம், பூஜை பண்ணோம். சூப்பர் ஹரி, செம்ம. அப்ப இனிமேலாம் பாசிட்டிவ் தானே? எல்லாம் பாசிட்டிவ் தான். போறோம், ப்ராஜெக்ட்டை தூக்குறோம். அதுக்கு நான் நைட்டே கிளம்பணுமா? நைட்டே வா. வேற வழி இல்ல ரமா, நைட் போனாதான் என்னால். என்ன மாப்ள, ஏதோ கிளம்புறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மாமா, ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்துச்சு. கிளைண்ட் இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, அமௌண்ட் நாளைக்கு பே பண்றேன்னாங்க. அதான் போய் கலெக்ட் பண்ணிட்டு தரேன் மாமா. அதுக்காக இந்த ராத்திரியா கிளம்புவாங்க? நீங்க வேற. சொல்லு. அப்பா, ஹரியோட ட்ரீம் ப்ராஜெக்ட் பா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருங்க. நைட்டே போட்டுமே. அது இல்லம்மா, நான் எதுக்கு தடங்கல் வேண்டாம் ப்ளீஸ். நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். காலையில கிளம்பலாம்ல. போலாமா? அத்தை வரேன். சரி மாப்ள. வரேன் மாமா. பார்த்து போயிட்டு வாங்க. டேய், ரொம்ப ஆட்டம் போடாத. பாய் தாத்தா. பாய் பாய். பாய் கண்ணா. சமத்தா இருக்கணும், சரியா? பாய். சாய், ஃபைனலா நம்ம ஊருக்கு போறோம். உங்க அம்மா ஒரு பாத்துட்டியா? பிடிச்சிருக்கா உங்க அம்மா ஒரு? சூப்பரா இருக்கு. டேய், போய் தானே சொல்றேன். சொன்னா கேட்கவே மாட்டேன். உங்க அம்மாவும் வேஸ்ட், உங்க அம்மா பிறந்த ஊரும் வேஸ்ட். என்ன ஏதோ சொன்ன? உங்க அம்மா வேஸ்ட்னோட உடனே போய் கட்டி பிடிச்சிட்டியா நீ? ரொம்ப தெளிவுடா நீ. டேக் டைவர்ஷன் போட்டிருக்கு. ரோடு இல்லையே இங்க. இங்க ஏதோ அதான் ஷார்ட்கட் மாதிரி தெரியுது. சரி சரி. இல்லை சார், ஒய்ஃபோட ஊருக்கு வந்தோம், சாமி கும்பிடு. ஆமாம், கொஞ்சம் இன்டீரியராக இருக்கிறதுனால சிக்னல் கிடைக்காது. இல்லை இல்லை சார், ஐல் பி பேக் டுமாரோ. வந்து பேசிக்கலாம் நம்ம. யா, ஓகே சார், ஷோர் ஷோர். சாய், டேய் சாய், உத வாங்குவ நீ. யா, ஓகே சார், ஐல் see you tomorrow. Thank you. என்னடா உங்க அம்மா பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா? ஆமாப்பா.
ஃபோன் கொடுங்கம்மா. கொஞ்சம் பேசாம இரு சாய், இரிட்டேட் பண்ண. சரி இப்போ என்ன விளையாட்டுக்கு தானே பண்ணா, எதுக்கு அம்மையில எரிஞ்சு விடுற? என்னடா ஃபோன் தானே வேணும்? இந்தா. என்னாச்சு? என்னாச்சுப்பா? தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இரு இறங்கி பார்க்குறேன். அந்த ஃபோன் கொடு. ஃபோனை கொடுறா. என்ன? பஞ்சரா இருக்கு. ஏய், நீ எதுக்கு இருட்டில் இறங்குற? இப்போ உள்ளே இரு. சரி, நான் அப்பாவை கூப்பிடுறேன். இப்போ எதுக்கு மாமாக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு அவரே நம்மளை நைட் கிளம்ப வேணான்னாரு. தேவையில்லாத டென்ஷன். சரி, நீ அவனை பார்த்துக்கோ, நான் ஸ்டெப்னி மாத்திடுறேன். பார்த்து ஹரி. தம்பி, தம்பி, நீங்க இந்த போலீஸ்கார ஐயா மருமையன் தானே? ஆமாண்ணே. நேரத்தில் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்னது, டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? தம்பி, இது ரொம்ப ஆபத்தான இடம்பா. சொல்றது கேளு, சீக்கிரம் டயர் மாத்தி கிளம்பு தம்பி. தம்பி தம்பி, அதே மாதிரி இந்த பக்கம் போவாத, ஊருக்குள்ள இந்த பக்கம் போ. அனுபவத்துல சொல்றேன், இந்த இடமும் நேரமும் சரியில்லை. பார்த்து பத்திரமா சீக்கிரமா கிளம்பு தம்பி. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? சரி தம்பி. யூடியூப்லயா இருக்கு? ரமா, இரு இரு, பதறாத பதறாத. அது தண்ணி எடு. அம்மா ஏதாவது சொன்னா கேட்டுக்கணும், சரியா? சும்மா செட்டெல்லாம் பண்ணக்கூடாது. எப்ப பாரு போன்லயே இருந்தா எப்படி? என்னடா இவ்ளோ போட்டோ எடுத்து வச்சிருக்க? இந்த போட்டோ சூப்பரா இருக்குல்ல? பாத்தியா, இப்பதான் சொன்னேன்,
அதுக்குள்ள கையில இருந்து போன போடுங்க. அப்பா எவ்வளவு சேட்டை பண்றான் பாரு. போன் தான் எல்லாம் இல்ல. சீட் பெல்ட் போட. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, போடு. போதுமா இல்ல நீ பாக்குறியா? போதும். உனக்கு ஒண்ணு காட்டுறேன், வெயிட் பண்ண. என்னாச்சு? என்ன ஆச்சு ஹரி? சீட் பெல்ட் போட்டிருக்கியாரம்மா? போட்டிருக்கேன். எத்தனை வாட்டி கேட்ப? என்ன ஆச்சு ஹரி? என்ன ஆச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல, காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் இல்ல. நான் பாக்குறேன். ஒண்ணும் இல்ல. ஓகேடா ஓகேடா, ஒண்ணும் இல்ல. அப்பா இருக்கேன், அப்பா இருக்கேன். சரிம்மா, சரி நீ பண்றாத. நான் பாக்குறேன், இரு. நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் இல்ல. சரி நீ பயப்படாதம்மா, நான் இருக்கேன். நீ பயந்து பையனை பயம் ஊத்தாத. நான் இருக்கேன், நான் பாக்குறேன். நான் யாரும் பாக்குறேன். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. நான் பாக்குறேன். பின்னாடி போ.
யாரா நீ விடுமா விடுங்கல நீ உள்ள யார சாய பாத்துக்கோ யாரா நீ ஏய் எங்கடா இருக்க
நான் தான் சொன்னேன்ல கனவை பத்தி கேட்காங்க அதை பத்தி பேசாங்க சொன்னேன்ல அவ்வளவுதான். என்னடா நடக்குதுங்க? சாய் ரமா எங்க இருக்கீங்க? ரமா சாய் ரமா சாய் ரமா சாய் ரமா எங்க இருக்கீங்க? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரோட்ல ராத்திரி வேளையில ஒரு அம்பாசடர் கார்ல போன கண்ணாடி கார் குடும்பத்தை முகமூடி போட்ட ஒருத்தன் அடிச்சு கொன்னுட்டதா சொல்லுவாங்க. அதை பார்த்த பால்காரனை கூட அடிச்சு கொன்னுட்டதாவும் சொல்லுவாங்க. அதுங்கெல்லாம் இந்த காட்டுல தான் அலைஞ்சிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. நைட் இந்த ரோட்ல அம்பாசடர் கார்ல போன அந்த கண்ணாடி கார் குடும்பம் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கமே யாரும் வருதில்லை. ரமா என்னடா பண்ணீங்க பையனை? சாய்
பையன் சாய் சாய் என் பையனை என்னடா பண்ணீங்க சாய் பையனை டேய் சாய் அப்பா வந்துட்டா சாய் உனக்கு ஒன்றும் இல்லை சொல்லும் ரமா 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 உனக்கு ஒன்றும் இல்லை அப்பா ரமா
வந்துடும் சரியா? ரமா 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 எந்திரி ரமா 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 எந்திரி ரமா என்னாச்சு ரமா எந்திரி ரமா உடனே கிளம்பா சரியா? பயப்படாதடா. ஹலோ மாமா மாமா இங்க என்ன நடக்குது ஒண்ணும் புரியல மாமா. யாரோ மாஸ்க் போட்டு எங்களை கொல்ல வராங்க மாமா. மாமா செத்தவங்கள உயிரோட வராங்க மாமா. மனுஷனா பேர் ஒண்ணுமே புரியல மாமா. யாரா நீங்களா? நான் ஒண்ணுமே பண்ணலடா. எனக்கு இதை பத்தி ஒண்ணு தெரியாது. என் குடும்பத்தை விட்டுருக்கடா. ஹரி ரிவர்ஸ் எடு. ஹரி ஹரி சீக்கிரம் ஹரி. ஹரி சீக்கிரம் ஹரி. ஹரி சீக்கிரம் ஹரி. யார் ஹரி அவன் பயமா இருக்காரு.
அந்த பக்கம் போவாதன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இந்த ரோட்ல அம்பாசிடர்ல போன ஒரு ஃபேமிலி அடிச்சு கொன்னானே, ஒரு முகமுடி போட்டவன். அதை பார்த்து அந்த பால்காரனையும் கொன்னான். அந்த செத்து போன பால்காரன் சொல்லியும் கேட்கல. இப்போ உன் குடும்பத்தோட வந்து சாக போறியா? செத்துப்போ, செத்துதான் போக போற. வந்துருச்சு, அவ்வளவுதான். நம்ம எப்படி ஸ்பீட்ல வரமா? சரியா வேலை செய்ய மாட்டேங்கிறமா? பின்னாடி ஏதோ இருக்கு நினைக்கிற, போக மாட்டேங்கிறமா? தள்ளுங்க ப்ளீஸ். தள்ளி போங்க, போங்க. எத்தனை தூரம் தான் சொல்றது? பின்னாடி போங்க. உனக்கு என்ன நடந்ததுங்க? எனக்கு என்னமோ அது வேலை எல்லாரும் தோணுது. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏய் ஆனந்த், என்னங்க நடக்குதுங்க? என்னங்க ஆச்சு என் ஃப்ரெண்டுக்கு? ஏய் அது இல்லம்மா, நான் எதுக்கு
தடங்கள் வேண்டாம் ப்ளீஸ். நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன மாம்ஸ் என்ன சொல்றாரு? இல்ல மாமா, சார் என்ன சொல்றாரு? 3-4 மாசமா எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிறேன். இப்ப நீ எங்கடா கிளம்புற? நாளைக்கு காலை வாடா, நான் போறேன். ஏய் சும்மாரா, நான் பாத்துக்கிறேன். நானே போயிட்டு வரேன். ஏன் மாப்ள, அவர் தான் போறாங்கிறாருல, அப்புறம் நீங்க எதுக்கு ராத்திரில? நல்லா சொல்லுங்க மாமா. நீ இருடா, காலையில வா, நான் இப்ப போறேன். பாய் கண்ணா. பாய். டேக் டைவர்ஷனா? வேலைக்கு ஆகுது போல இருக்கு. ஏய், இந்த பக்கம் எங்க போற? இல்ல ரோடு இருக்க மாதிரியே தெரியல. இந்த பக்கம் ஏதோ ரோடு போகுதுல, போய் பார்க்கலாம் வா. ரிஷி தம்பி, ரொம்ப ஆபத்தான இடம்பா. இந்த பக்கம் போவாத, ஊருக்குள்ள இந்த பக்கம் போ. அனுபவத்துல சொல்றேன், பார்த்து பத்திரமா சீக்கிரமா கிளம்பு தம்பி. நீ என்ன பண்ற இந்த நேரத்துல? கணபதி கேட்காங்க, அதை பத்தி பேசுறேன்னு சொன்னேன்ல. கண்ணெல்லாம் பார்த்தா அது வந்துடும். குடும்பத்தோட பண்ணிடுறாரா? ஏமா, இப்படி அமைதியா இருந்தா எப்படி? என்ன எதுன்னு கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க. ஏதாவது சொன்னாதானே தெரியும். சரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. ஒண்ணும் கிடையாது, நான் கூட இருக்கேன். லிட்டரா செத்துடலாம் போல இருக்குங்க. ஹரி, நம்ம தேடிட்டு இருந்த அன்னோன் சிம் உன்னோட சைட்ல மார்னிங் ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு. அந்த சிம் ஆக்டிவேட் ஆன ஐஎம்இ நம்பர் ஆனந்த் மொபைல்ல இருந்து. நான் ரெட்ரீவ் பண்ண வீடியோ கால் ரெக்கார்டிங்லாம் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். சாரி ஹரி.
2-3 மாசமாவே ஆக்டிவிட்டி சரியில்லை. இப்படியே விட்டா நம்ம மாட்டிப்போம். நாளைக்கு அவனை போடுறோம். ஏய் ஹாய் மச்சான். டேய் ஹரி வந்துட்டான்டா. என்ன ஹரி? நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் உனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவனை கொல்லணும். ராமா,
சார் செத்துட்டான் சார். விடுங்க நான் பார்த்துக்கிறேன். சார் ஹாய் அண்ணா, ஹாப்பி anniversary. தேங்க்ஸ்மா. அண்ணா, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் gift. எனக்கா? அப்ப எனக்கு எங்க gift? உங்க அண்ணன்ட்ட கேளு. ஏய் ராடோ. ஏய் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. நீ வாங்கியிருக்க எப்படி இருக்கும்? அண்ணா, என்னம்மா டிஸ்டர்ப் பண்ணனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹரி 11 மணிக்கு மீட்டிங் இருக்குன்னு கிளம்புனா? 2 பேரும் ஒண்ணா தான் கிளம்பணும். சார் ஃபைல் மிஸ் பண்ணிட்டாரு. அனுப்பிச்சு விட்டாரு. சரி வாங்க. எங்க வச்சிருக்கான்னு தெரியல. ஏமா எப்படின்னா இருக்கா? செம்மையா தான் இருப்பா. நீங்க தான் நல்லா பாத்துப்பீங்களே. இந்தாங்க. உங்களை எப்படி நான் பாத்துக்கிறா? நீ தான் பார்த்து கட்டி வச்ச. ஆனா உன் அளவுக்கு இல்லை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பக்கத்திலே நீ இருந்தும் பண்ணினது யாருன்னு தெரியாம நாங்க அவ்வளோ வேதனை அனுபவிச்சோம். ஆனா இப்போ உன் பக்கத்திலே நான் இருந்தோம் என்ன நடந்தது யார் பண்ணதுன்னு தெரியாம ஒரு நைட்டு முழுக்க நீ உன் குடும்பத்துக்காக துடிதுடிச்சு ஓடி இருக்க. ஆனா என்ன, நீ பண்ண தப்புக்கு தண்டனையா உன் பொண்டாட்டியும் புள்ளையும் கொஞ்சம் பதற வேண்டியதாகி போச்சு. பொதுவா இந்த மாதிரி தான் குடும்பத்துக்கு ஒன்று நடந்திருந்தா உடனே கோவப்பட்டு அடிக்கிறவன் ஒரு டைப், போலீஸுக்கு போறவன் இன்னொரு டைப். ஆனா நான் அந்த மாதிரி இல்லை. எவ்வளோ ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா பிளான் பண்ணி நிதானமா நீட்டா எக்ஸிக்யூட் பண்ற 3வது ரகம். ஸ்டேட்மெண்ட் வாங்குனீங்களா இல்லையா? விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் ஸ்டேட்மெண்ட் வாங்கி முடிங்க. ஓகே சார். ஓகே சார். நாரே, நான் உனக்கு
ஸ்கெட்சா போட்டா நீ உன் ஃப்ரெண்டுக்கே ஸ்கெட்சா போட்டு தூக்கிட்டு இருக்கிற சாம உன் லைஃப்ல எல்லாமே பிளான் தான் போலயே. சைலண்டா பண்ணிட்டு இருக்கிற வேற லெவல்யா நீ. கைய குடு மொத, கைய குடியா நீ. சரி வா ஸ்டேஷன் வரை போயிட்டு வந்துருவோம். என்ன டேய் மாப்பிள்ளைய காப்பாத்துறதுக்கு எதுக்குடா இப்ப என் மாப்பிள்ளைய ஸ்டேஷனுக்கு கூப்பிடுற? மாமா செத்து கிடக்குற ஹரியோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா இருந்தா என் மாப்பிள்ளைய ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருவியா? இவன்டா தானே விசாரிக்கணும். என்னடா என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்கலங்கிறதுக்காக மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு நீயே போட்டு தள்ளிட்டு பழைய மாப்பிள்ளை மேல போட்டு அவரை கூட்டிட்டு போய் என்ன வெஞ்சன்ஸா? என்ன என்ன போன்ல நான் தலையிடாம வேற யாரா தலையிடுவாங்க என் மாப்பிள்ளை விஷயத்துல? உனக்கெல்லாம் நான் பேசி பிரயோஜனம் இல்ல, நேரம் ஐஜி கடிக்கிறேன். மாமா என்ன இவ்வளவு நேரம் எங்கேயா போயிருந்த? அங்க போய் பேசு. என்ன பிரச்சனை உனக்கு? சார் செத்த பண்ணி பேய் அது இதுன்னு ஏதோ பேசிருக்கேன் சார். சார் பேயா? மாமா மாமா செத்தவங்க உயிரோட வராங்க மாமா. மஞ்சளா பேய ஒண்ணுமே புரியல மாமா. மாமா மாமா யோ ராமலிங்கம் என்ன ஆகுறா? சார் என்ன சார்? எதுக்கு போயாவில்ல போயாவில்ல? ஏய் என்ன ராமலிங்கத்தை போட்டு கத்துற? என் மேல இருக்க கோவத்தை காட்டுறியா? மாமா क्वेश्चन கேக்குற ரூல்ஸ் மாமா உங்களுக்கு தெரியாதா? என் டியூட்டி தானே நான் பண்றேன். என்ன பெரிய டியூட்டி? இதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் ஒரு குடும்பம் செத்து போச்சு. அது ஏன் செத்துச்சு எப்படி செத்துச்சுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிச்சு கிழிச்சிங்களா? டியூட்டி பாக்குறவன் டியூட்டி. மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க. மாமா ஓவரா போயிட்டு. ஏய் அடங்குடா மாப்பிள்ள, நீங்க போங்க மாப்பிள்ள. மாமா என்னடா எனக்கு எதை எல்லாம் தப்பா இருக்கு மாமா? டேய் தப்பா இருக்கிறவங்க கண்ணுக்கு எல்லாமே தப்பா தான் தெரியும். ரைட்டா தெரியணும்னா கண் ஆஸ்பத்திரிக்கு போ. ரமா பொண்ணை கூட்டிட்டு போமா நீ. அவன் கிடக்குறான். அட கூட்டு போ. ஏய் ராமலிங்கம் வாயா அங்க. நீ என்ன பண்ற? இந்த காரை சுத்தி இவனோட கைரேகை இருக்கான்னு செக் பண்ணு. சார் அவன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான். விடுங்க மாப்பிள்ள. ஆமா ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லியாச்சா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? எங்களுக்கு நடந்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சோம். அதுவும் ரமா கையாலேயே. இன்கேஸ் ஏதாவது ஒன்று சொதப்பிச்சுன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கிற பெரிய நம்பிக்கை தான் மாமா. எல்லாம் ஓகே. இந்த கார் மேலே அவ்வளோ பெட்ரோலை ஊற்றிட்டு தீப்பந்தத்தை தூக்கி போடுறீங்களே, அவன் தடுக்காம விட்டுருந்தா கார் எரிஞ்சு போயிருக்கும்ல? அது பெட்ரோல் ஸ்மெல் வர வெறும் லிக்விட் மாமா, பெட்ரோல் கிடையாது. ஓ ஏய் எல்லா எவிடன்ஸும் போட்டு எரிச்சிட்டியா? எரிச்சிட்டேன் சார். அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அதையும் போட்டு எரிச்சிட்டேன் சார். அந்த தூக்கில் தொங்கின அந்த கயிறு அதையும் போட்டேன் சார் உள்ள. அப்புறம் அந்த தீப்பந்தம், அந்த எரிஞ்ச தீப்பந்தம் இருக்கு, அதை போட்டு எரிச்சியா? சார் அது ஏறுமாடு அதையும் தூக்கி போடுறா உள்ள. அதுவும் முக்கியமான எவிடன்ஸ். நான் முண்டோம் இந்த கார்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு லிக்விட் கொடுத்தனே, அதை கார்ல போட்டியா? போட்டேன் சார். கார்ல தானே போட்ட? ஆமா சார். ஏதாவது விட்டுக்கிட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்க, நீயும் ஒரு எவிடன்ஸ் தான். உன்னை தூக்கி போட்டு எரிச்சிருவேன். அப்புறம் ஐயோ சார் ஃபுல்லா போடுறா. சரிங்க சார். அது சரி மாமா, பாதிக்கப்பட்டது வேற யாரோ. ஆனா எதுக்கு மொத்த கதையும் என்னோட ஆங்கிள் வச்சு சொல்ல சொன்னீங்க? மாப்பிள, நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருந்து ஒரு கொலையை பண்ணிட்டு வந்துட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா எவிடன்ஸையும் அழிச்சாச்சு, எதையும் மிஸ் பண்ணல அப்படின்னு தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா பாதிக்கப்பட்டவன் ஆங்கிள் போய் பார்த்தாதான் தெரியும் எது எது எங்கெங்க மிஸ் ஆயிருக்குன்னு. அதனாலதான் அந்த ஆங்கிள் உங்களை வச்சு உங்க மூலியமா மொத்த கதையும் சொல்ல வச்சேன். நீங்க மாட்டிக்க கூடாது இல்ல மாப்பிள? என்ன மாப்பிள?
சொல்லுங்க சார். என்னையா நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்க? சார் ஆடியோ ஃபுல்லா இருக்கே சார். செத்தவனே பேசியிருக்கானே சார். ஐ விட்னஸ் இருக்கா?